எம்மா ஒரு 30 ரூபா இருந்தா குடுமா. எப்ப பாரு 30 குடு 50 குடுன்னு என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னதான் கட்டி கொடுத்தாச்சுல, போய் உன் மாமியார் கிட்ட இல்ல உன் மாப்பிள்ளை கிட்ட கேட்டு வாங்கு போ. இவ கேட்கும் போதெல்லாம் நோட் எடுத்து கொடுத்துட்டு இருக்க, நான் என்ன நோட் அடிக்கிற மிஷினா வச்சிருக்கேன்? ஏமா ஏமா இப்படி பண்ற? 30 ரூபா தானே கேட்டேன். ஒரு நாளைக்கு 30 ரூபானா 30 நாளைக்கு எம்பிட்டு நீயே கணக்கு போட்டுக்க. வீட்டுக்காரங்கிட்ட கேட்டா போடி உங்க அம்மா கிட்ட வாங்கிட்டு வாங்குறான். இங்க வந்து இவங்க கிட்ட கேட்டா உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு அங்க போய் கேளுன்றாங்க. வர வர இந்த நாட்டுல கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு மரியாதை இல்லாம போயிடுச்சு. ஒரு 30 ரூபா கொடுக்கலாம், ஊர்ல இருக்க கல்யாணம் ஆன எல்லா பொண்ணுங்களுக்கும் என்ன வில்லி மாதிரி காட்டிட்டு நிக்கிறா. எம்மா கடைசியா கேக்குறேன், குடுப்பியோ மாட்டியா? அதெல்லாம் கொடுக்க முடியாது, இடத்த காலி பண்ணு. ராதிகா எப்ப வந்த? எப்ப வந்தேனா? இனிமே இந்த வீட்டு பக்கமே நான் வர மாட்டேன். என்ன ஆச்சாத்த? ஏன் ராதிகா இப்படி பேசுறா? நீ வேற சும்மா இருச்சுன பொண்ணு. வர முதல்ல 30 குடு 100 குடு 50 குடுனா நான் எங்க போவேன்? ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க? நம்ம பொண்ணு நம்ம கிட்ட கேட்காம வேற எங்க போய் கேட்கும்? அப்படி சொல்லுங்க அண்ணி. இங்க பாரு மருமகளே, நீ சும்மா உன் நாத்தனாருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வராத. என் கிட்ட இன்னைக்கு காசு இல்ல, அம்பிட்டுதான். நான் போறேன், இனி வர மாட்டேன் இந்த பக்கம். எத்த இந்தாங்க, இத ராதிகா கிட்ட முதல்ல கொடுங்க. நீ சப்போர்ட் பண்றதுனாலதான் இவளுக்கு திமிரு ஏறிக்கிட்டே போகுது. அட சும்மா இருங்க அத்தை, நம்ம வீட்டு பிள்ளைக்கு நம்ம தான் செய்யணும். இங்க பாரு நாத்து, உனக்கு எப்ப வேணும்னாலும் என்ன வந்து கேளு, புரிஞ்சுதா? எல்லாருக்கும் அண்ணி அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு நீங்க தான் அம்மா. ஓஹோ, 30 ரூபா பார்த்தவனே அம்மாவை மாத்திட்டா பாரு. சரி நாத்து, எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். எம்மா எப்படி ஆக்டிங்? எடு எடு, காசு பணம் டப்பு மணி மணி. என்ன ட்ரிக்ஸா அடிச்சிட்டு போறா பாருங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி பொண்ணு இருக்கா? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.